வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானேங்கிறீங்களா? ஆமாங்க. நம்ம எல்லோரும் பொதுவாக என்ன நினைக்கிறோன்னா, ஆரோக்கியமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு. ஆனால் அப்படி இருக்கிறோமான்னு யோசிச்சு பார்த்தா தான் இல்லை. முயற்சி செய்கிறோம், முடியறதில்ல. காரணம் என்ன? ஆரோக்கியமாக வாழ நம்மளை எப்படி வச்சுக்கணுங்கிறது நமக்கு தெரியல. ஒரு பொருளை வாங்குகிறோம், அது வாங்கிறதுக்குள்ள அதில் என்னென்னு எல்லாம் விசாரிக்கிறோம். அதுக்கு லைஃப் டைம் வாரண்டி இருக்கா, கேரண்டி எத்தனை வருஷம், குவாலிட்டியான பொருளா, இப்படி பார்த்து பார்த்து வாங்குகிறோம். ஏன் ஒரு மொபைல் ஃபோனை வாங்கினா கூட அதுக்கு ஒரு எப்படி யூஸ் பண்ணுங்கிற அந்த கையேடு மேனுவல் கொடுக்குறான். அது எப்படி எப்படி யூஸ் பண்ணால் லைஃப் வரும், சார்ஜ் நிற்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நமக்கு அந்த மேனுவலை படிக்க தெரியாட்டி கூட வீட்டில் வந்து யாரையாவது எப்படி எப்படி வச்சுக்கணுங்கிறத எல்லாம் கேட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அதுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம். ஒரு பாத்திரம் வாங்கினா கூட இது கேஸில் வைக்கலாமா, சாரி இண்டக்ஷனில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு அதை பயன்படுத்துகிறோம். ஒரு 4 வருஷம் 10 வருஷம் பயன்படுத்துகிற இந்த பொருளுக்கெல்லாம் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற நாம் லைஃப் லாங் நம்ம கூடவே இருக்கிற இந்த உடம்பை பற்றி என்னைக்காவது நினச்சிருக்கிறோமா, கவலைப்பட்டிருக்கிறோமா? இது ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது மேனுவல் இருக்கான்னு தெரிஞ்சிருக்கிறோமா? இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஜீரணம் பண்ணுற ஒரு எந்திரம், அவ்வளோதான் இந்த உடம்பு. ஒரு மெஷின் மாதிரி. அது எங்கே போனாலும் கூட வருது. நம்ம என்ன பண்ணாலும் சாப்பிட்டா ஜீரணம் பண்ணி கொடுக்கணும், என்ன சொன்னாலும் செய்யணும், அவ்வளோதான். அதை பற்றின மற்ற யோசனை இல்லை. எப்பாவது பிரச்சனை பண்ணுதுன்னா டாக்டர்கிட்ட போய் ஒரு தலைவலியோ காய்ச்சலோ டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு மாத்திரையை போடுறோம், ஒரு இன்ஜெக்ஷனை போடுறோம், அப்புறம் அது சரியாயிட்டு தான் நினச்சிக்கிட்டு அடுத்த ஓட்டத்தை ஓட ஆரம்பிச்சிடறோம். இந்த ஊர் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயம் நமக்கு தெரியும், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்குறோம். புத்தினை தெரியும், ட்ரம்ப்பை தெரியும், இலான் மஸ்க்கு தெரியும், கிரிக்கெட்டை பற்றி கேட்டால் தெரியும், அரசியலை பற்றி கேட்டால் தெரியும், சினிமாவை கேட்டால் ஹாலிவுட்லேருந்து பாலிவுட் வரைக்கும் எல்லாத்தையும் தெரியும். எல்லா நடிகர் நடிகைங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியே சொல்கிறோம். ஆனால் நம்மளை பற்றி கேட்டால் நம்ம பேரை தவிர எதுவும் தெரியாது. ஒரு சிலர் என்னங்கிறாங்க, அதை நாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு சிலருக்கு நம்ம உடம்புல என்னென்ன உறுப்பு எங்கெங்கே இருக்குது, என்னென்ன ஆர்கன்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற அளவு கூட தெரியாது. வெளியில் இருக்கிற கண்ணு, காது, மூக்கு, வாய் இது வேணால் தெரியுமே ஒழிய உள்ளே இருக்கிறது எந்தெந்த எது எது எங்கெங்கே இருக்குதுங்கிறத பற்றி கேட்டால் தெரியுமான்னா டவுட்டாக தான் இருக்குது. கேட்டால் டாக்டர் தெரிஞ்சுக்கணும், டாக்டருக்கு படிக்கிறவங்க அது தெரிஞ்சுக்கிறாங்க, நமக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு தானே நினைக்கிறோம். நம்மளை ஏதோ அந்த பேசிக்காவது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போனாதாங்க டாக்டராவது சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வேற அடிக்கடி இந்த கதை ஏதாவது ஞாபகத்துக்கு வந்துடுது. ஒரு பாட்டி ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனாங்களாம். ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அந்த டாக்டரு பாட்டியை பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டாராம். எனக்கு வந்து ஒரு கட்டி இருக்குது உடம்புல, அதை சரி பண்ணணுன்னாங்களாம். டாக்டர் கேட்டாராம், உங்களுக்கு பையன் பொண்ணெல்லாம் இருக்காங்களா, ஹஸ்பண்ட் இருக்காரா, வசதியெல்லாம் நல்லா இருக்கா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படியெல்லாம் கேட்டாராம். அதுக்கு கூட போன பாட்டி கூட ஹெல்ப்புக்கு போனவங்க சொன்னாங்களா, நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைங்க, பாட்டிக்கு வந்து குன்னு மாதிரி, அதாவது நல்ல மலை மாதிரி
சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு டாக்டர் சொன்னாராம், அப்படியா, சரி விடுங்க, 2 கட்டியும் கரைச்சிருவோம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இப்போ பெரும்பாலும் டாக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம தப்பு சொல்லலை, பட் பெரும்பாலும் இப்போ மருத்துவங்கிறது ஒரு பிஸ்னஸாக போயிட்டு இருக்குது. ஸோ நம்மளை பற்றி பேசிக்காக எதுவுமே இல்லாத அவங்கக்கிட்ட போனால் அது எந்த அளவுக்கு நமக்கு நல்லதா முடியுங்கிறது தெரியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு பேசிக்காக ஒரு டயபெட்டிக்கே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறோன்னு வைங்க. ஃபஸ்ட்டு போகும்போது டோஸ் கம்மியாக கொடுக்குறாங்க, அப்புறம் டோஸ் அதிகப்படுத்துகிறாங்க, அப்புறம் இன்சுலின் இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அப்படி அவங்களோட ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அதை குறைச்சி ஃபுல்லாக க்யூர் பண்ணணும். நம்ம அப்படி எங்காவது இப்போல்லாம் கேள்விப்படுறோமா? லைஃப் லாங் அதுக்கு மாத்திரை சாப்பிடணுங்கிறாங்க. அப்படிங்கும்போது அது எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட்டுன்னு ஏற்றுக்கிறது? நீங்களே நினச்சி பாருங்கள். நான் சொல்கிறதுக்காக ஆமாவான்னு யோசிக்காதீங்க, நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு இயற்கை மருத்துவர் ஒரு அம்மா பேசும்போது நான் கேட்டேன், அதாவது வைத்தியருக்கும் மருத்துவருக்கும் என்ன வித்தியாசம்னு அவங்க சொன்னாங்க. வைத்தியர் அப்படிங்கிறவங்க நமக்கு ஒரு உடம்புல ஒரு டிசீஸோ ஒரு நோய் வரும்போது அதனோட ரூட் காஸ் எங்கன்னு தெரிஞ்சு அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடுவாங்களாம். அவங்களுக்கு பேர் தான் வைத்தியராம். மருத்துவர் அப்படிங்கிறவங்க இப்போதைக்கு வந்தால் டேப்லெட்டு கொடுத்து இப்போதைக்கு இந்த வலி சரியாயிடுச்சா, கண்ணு வலின்னு போனீங்கன்னா கண்ணு வலி சரியாயிடும், அடுத்தது அது காது வழியாக ரெடி ஆகிட்டுருக்கும் உள்ள, அது நமக்கு தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த டாக்டர் பண்ண ட்ரீட்மெண்ட் ஓகே, கண் வலி எனக்கு சரியாக போச்சு, அடுத்தது காது டாக்டர்கிட்ட போ, அடுத்தது வாய்க்கு போ. அப்படி மகரிஷி, வேதாத்ரி மகரிஷி தான் சொல்லுவாங்க, நம்ம இந்த பெயின் கில்லர்லாம் எடுக்கிறோம்ல, அதெல்லாம் சாப்பிட சாப்பிட அதனோட சைடு எஃபெக்ட் வந்து இது என்னது, ஒரு வலிக்கு மாத்திரை எடுக்கும்போது அந்த வலி போய் இன்னொன்று ஆரம்பிச்சிருக்குமா. அந்த வார்த்தை எனக்கு சரியாக வரல. பல்லு வலினா பல்லு வலி போய் வேற ஒன்று ஆரம்பிச்சுக்கும், அந்த மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. அப்படி தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது ட்ரீட்மெண்ட். அப்போ நம்ம உடம்பை பற்றி நம்ம தான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டாவது நமக்கு ஒத்து வருதாங்கிறத நம்ம தான் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு பைக்கு கார்னா கூட அதுக்கு மெயின்டைன் பண்ணுறோமா இல்லையாங்க? ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சர்வீஸ் பண்ணுறோம், ஆயில் மாற்றுறோம். ஆனால் நமக்கு என்னங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம்? அதுதான் ப்ரஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம், பார்லருக்கு போய் அழகாக வச்சுக்கிறோம் அப்படின்னு இதுதான் மெயின்டைன் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க இல்லையா? அதெல்லாம் காருக்கு வாட்டர் வாஷ் பண்ணி பெயிண்ட் பண்ணுற மாதிரிங்க. உள்ளே இருக்கிற ஸ்பேர்ஸ் நல்லா இருந்தால் தான் கார் யூஸ் பண்ண முடியும். வெளியில் அழுக்கு இல்லாமல் தொடச்சி பெயிண்ட் பண்ணி பாலிஷ் போட்டால் உள்ளே இருக்கிற ஸ்பேர்ஸ் போயிட்டால் காரை எப்படி ஓட்டுறது? அப்படி தான் நம்ம உடம்பு இப்போ இருக்குது. வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காங்க, ஆனால் உள்ளே ஒரு சின்ன ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்ததுன்னா கூட பாடி அடாப்ட் ஆக மாட்டேங்குது. உள்ள உறுப்பு சரியாக இயங்குனாதாங்க நம்ம உடம்பு சரியாக இருக்கும். அதுக்கு நம்ம உடம்பை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற மேனுவல் தெரியணும். அதை தான் நம்மளோட முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க, அழகாக கொடுத்துருக்காங்க. உடம்பை எப்படி வச்சுக்கணும், எந்த நேரத்தில் எழுந்திரிக்கணும், எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எப்படி குளிக்கணும், எந்த நேரத்தில் தூங்கணும், இப்படி எவ்வளவோ அவங்க கொடுத்து வச்சுருக்காங்க. அது நம்ம வாழ்க்கை முறையோடவே கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டோம். ஏன்னா முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள்னு நினச்சிட்டோம் நம்ம. சரி, அதுக்கு நம்ம உடல் வந்து இயற்கையின் படைப்பு. அதனால அந்த உடம்பை பற்றி தெரிஞ்சுக்க, கண்டிப்பாக அது தெரிஞ்சுக்காமல் நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கவே முடியாதுங்க. அதுக்கு இந்த உடம்பு எதனால் ஆனது, எப்படி இயங்குது, அதை இயக்கிறது யாரு, இந்த உடலை உருவாக்கியது யாரு, இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல்னு அவ்வை பிராட்டி இந்த உடம்புல அவ்வளவு பெருமையா சொல்லியிருக்காங்க. அந்த காலத்திலேயே, அந்த காலத்துல நல்லா வச்சிருந்தாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததா? நம்ம சொல்லலாம், அந்த காலத்துல சாப்பாடு அப்படி, தண்ணி அப்படி, வாழ்க்கை முறை வேற மாதிரி இருந்துச்சு. இந்த காலத்துலேயும் ஓரளவுக்கு ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் கொஞ்சம் அந்த மாதிரி டிசீஸ் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க இல்லைங்க. அவங்களும் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க. அப்போ அவங்களால முடியும் போது நம்மளால ஏன் முடியலங்கிறத நம்ம யோசிச்சிருக்கோமா? பெர்சன்டேஜ் எது அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கும் அப்படிதான், எனக்கும் அப்படிதான் யோசிக்கிறேமே ஒழிய, நல்ல விஷயத்த நம்ம எடுத்து அதை கடைபிடிக்கிறது நம்ம கஷ்டமா இருக்குது. அதுதான் பிரச்சனை. அதுக்கு காரணம் நம்மளோட உடல் நலத்தோட அவசியத்தை பற்றி நம்ம அறியாமையில் இருக்கிறோம். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயப்படல், இந்த 3 நாளையும் தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம்னு. உடலுக்கும் அது பொருந்துங்க. ஒரு சில விஷயத்த இப்போ உடம்பை எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிற அந்த அறியாமை அது நமக்கு தெரியல. ஒரு சிலருக்கு தெரிஞ்சும் அதை அலட்சியப்படுத்திடுவாங்க. அடப்போ வந்தா பார்த்துக்கலாம், நம்ம என்ன நான் ஒன்றும் அப்படி நல்ல விஷயத்த சொன்னால் நான் ஒன்றும் 100 வருஷத்துக்கு வாழணும்னு அவசியம் இல்லைப்பா, நான் ஒரு நம்ம 40-50 போயிட்டு போகிறேன், அதுக்காக என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. இதெல்லாம் அலட்சியப்படுத்துறது. அதை செய்ய முடியாததுக்கு நாம் சொல்கிற நொண்டி சாக்கு இல்லைங்களா? இன்னொன்று உணர்ச்சி வயப்படல். யாராவது எதையாவது பண்ணாங்கன்னா நாமளும் அதை பண்ணிடணும். ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா அது நமக்கு நல்லதா கெட்டதா அதை யோசிக்கிறது கிடையாது. ஒரு சாதாரணமாக ஒரு தலைவலி வருதுன்னு வைங்க, அது என்ன காரணத்தினால வருது? நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகலைன்னா தலைவலி வரும். ஒரு சிலருக்கு பசி எடுத்ததுன்னா உடம்புக்கு எனர்ஜி பத்தலை அப்படிங்கும்போது அதுக்கும் தலைவலிக்கும். ஒரு சிலருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தால் தலைவலிக்கும். ஒரு சிலருக்கு வெயிலில் போனாங்கன்னா பாடி ஓவர் ஹீட் ஆனதுனால அந்த வெப்பத்தினால தலைவலிக்கும். ஒரு சிலருக்கு ஏசியில் போனாங்கன்னா தலைவலிக்கும். ஒரு சிலர் பெர்ஃப்யூம் ஸ்மெல்லு ஒத்துக்கல அப்படின்னா அவங்களுக்கு அந்த அலர்ஜி ஆகி அவங்களுக்கு தலைவலிக்கும். இப்படி தலைவலிக்கு நிறைய காரணம் இருக்குது. ஆனால் நாம் பொதுவாக என்ன நினைக்கிறோம், நான் தலைவலிச்சது ஒரு பேராசிட்டமால் போட்டேன், எனக்கு சரியாக போச்சு. அந்த மாதிரி இப்போ பசினால தலைவலி வருது அப்படின்னா அதுக்கு சாப்பிட்டோன்னா சரியாக போயிடும். சைனஸ் ப்ராப்ளம் இருந்தால் அதை க்யூர் பண்ணால் தலைவலி சரியாகும். ஆனால் யாரோ ஒருத்தர் இப்போ அவங்களுக்கு ஜீரணம் ஆகாத தலைவலி வந்திருந்து, நமக்கு பசினால தலைவலி இருந்திருக்கும். அவங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட் நமக்கு செட் ஆகுமா? ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு மாதிரிங்க. நம்ம உடம்பை பற்றி நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். குரங்குகிட்ட பூமாலையை கொண்டு போய் கொடுத்தா அது எப்படி அதனோட அருமை தெரியாமல் பிச்சு 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 வீசுமோ, அந்த மாதிரி இந்த உடம்பு கடவுள் நம்ம கிட்ட படைச்சு கொடுத்துட்டு 120 வருஷம் இதை நீ மெயின்டைன் பண்ணிக்கப்பா வச்சு அப்படின்னு கொடுத்துட்டாரு. ஆனால் அதை நம்ம சுக்கு நூறாக பிச்சு 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 வீசுகிறோம். அதுக்கு நல்லது செய்யாட்டி கூட பரவாயில்லைங்க, கெட்டது செய்யாமல் இருந்தோம்னாவே அதை சரி பண்ணிக்கும். பார்ப்போம். சரி, இந்த உடம்பை எப்படி வச்சுக்கலாம், அதை எப்படி மெயின்டைன் பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதை சொன்னால் லென்த்தாக போயிடும், அதனால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மொத்தத்தில் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியவே முடியாது. ஒரு நாளைக்கு உடம்பு சரியில்லாமல் ஒன்றும் வேணாம், ஒரு வீட்டில் ஒரு அம்மா உடம்பு முடியாமல் படுத்துக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு 4 நாளைக்கு படுத்துக்கிட்டா அந்த வீடு என்ன கதியாகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குழந்தைங்கள அந்த டைமுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது, ஒரு சாப்பாடு பண்ண முடியாது, வீட்டு வேலை பண்ண முடியாது, நம்ம ஏதாவது ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் ஆஃபீஸ் போக முடியாது, வீட்டில் இருக்கிறவங்கள கவனிக்க முடியாது, நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேற ஒரு ஆள் வேணும். அப்படி எவ்வளவு தொந்தரவு. ஒரு நாள் ஒன்று முடியலன்னாவே லைஃப் லாங் நிறைய உடம்புல தொந்தரவு வச்சுக்கிட்டு, நம்ம பண்ணுற பெரிய சர்வீஸ் நம்மளை நம்ம நல்லா வச்சுக்கிறது தாங்க. அதுதான் நமக்கும் பெரிய சர்வீஸ், நம்ம குடும்பத்துக்கும்
இந்த சொசைட்டிக்கும் நம்ம பண்ணுற ஒரு பெரிய சர்வீஸ் என்னென்னா அவங்கவுங்க நல்லா உடம்ப மனசை நல்லா வச்சுக்கிறது தான் உலகத்திலேயே பெரிய சர்வீஸ். கொஞ்சம் யோசிப்போம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். வாழ்க வளமுடன்.